நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா கடல்சார் பாதுகாப்பு கூட்டம் நேற்று இலங்கையில் நடைபெற்றிருக்குது. அதாவது 28/11/2020 அன்று. இதில் எந்த நாடுகள்லாம் பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, இலங்கை, மாலத்தீவுகள் ஆகிய 3 நாடுகள் பங்கெடுத்திருக்காங்க. இதில் இந்தியா சார்பில் யார் பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அப்படிங்கிறவங்க பங்கெடுத்திருக்காங்க. இதற்கு முன்னதாக இந்த கூட்டம் எப்போ நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு தில்லியில் நடைபெற்றிருக்குது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது இலங்கையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா வங்கதேசம், மொரிஷியஸ், செசல்ஸ் ஆகிய நாடுகளுடைய பிரதிநிதிகள் பார்வையாளர்களாக பங்கேற்றிருக்காங்க. இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா கடல்சார் பாதுகாப்பு மட்டுமல்லாது கடல் மாசுபடுவதை தடுப்பது, கடல்சார் தகவல் பரிமாற்றம், கடல் வழியாக ஆயுதம், போதைப் பொருள் மற்றும் ஆள் கடத்தலை தடுப்பது உள்ளிட்டவை குறித்து நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் விவாதிச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா பிராந்தியத்தில் அதாவது இந்த சதர்ன் ரீஜன்ல அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு 3 நாடுகளும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. பயங்கரவாதம், தீவிரவாதம், பண மோசடி, இணையவழி குற்றம், பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட தொடர்பான தகவல்களை ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு பரிமாறிக்கொள்வதற்கு இந்த கூட்டத்தில் உறுதி ஏற்கப்பட்டிருக்குது. இந்த கூட்டத்துக்கு தலைமை யார் தாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை வெளியுறவு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன அப்படிங்கிறவங்க தலைமை வகிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இலங்கை சார்பில் யார் பங்கெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் கமல் குணரத்ன அப்படிங்கிறவங்க, மாலத்தீவு சார்பில் மாலத்தீவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியா தீதி அப்படிங்கிறவங்க பங்கெடுத்திருக்காங்க. சர்க்கரை ஆலைகள் பார்த்தீங்கன்னா எத்தனால் தயாரிப்பில் மும்முரம் காட்டிட்டு வராங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சாறில் இருந்து நேரடியாக எத்தனாலை உற்பத்தி செய்து கொள்ள சர்க்கரை ஆலைகளுக்கு மத்திய அரசு கடந்த 2018ஆம் ஆண்டில் அனுமதி வழங்கியிருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசலில் கலக்கக்கூடிய எத்தனால் உற்பத்திக்கு பழைய கோதுமை மற்றும் அரிசியை பயன்படுத்தி கொள்ளவும் அனுமதி அளிக்க மத்திய அரசு அண்மையில் முடிவெடுத்திருக்காங்க. இதனால எத்தனால் பயன்பாட்டை அதிகரிக்க அரசு பல்வேறு வழியில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. இதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலைகள்லாம் உள்நாட்டு சந்தையில் விற்க கணிசமான அளவு எத்தனாலை தயாரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சட்ட ஆணையம், அது குறித்து தான் பார்க்க போகிறோம். இதில் சட்ட ஆணையத்தினுடைய முதன்மையான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றுவது, விதிகளை உருவாக்குவது மற்றும் திருத்தங்களை செய்வது தொடர்பான பணிகளை இந்த சட்ட ஆணையம் மேற்கொள்ளும். இதில் யார் அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை தலைவராக கொண்டும், ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சட்ட அமைச்சகத்தின் பதவி வழி உறுப்பினர்கள் இதில் பதவியில் வகிக்கலாம். இதில் முழு நேர உறுப்பினர்களாக எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் உட்பட 4 பேர் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 5 பேர் பகுதி நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவாங்க. சட்ட ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசமைப்பின் சட்டத்தினாலோ அல்லது சட்டத்தினாலோ உருவாக்கப்பட்டது அன்று. இது ஒரு செயல்படுத்தும் அமைப்பாக, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பாடியாக தான் இருக்குது. இதில் நீதி மற்றும் சட்ட அமைச்சகத்திற்கு ஆலோசனை வழங்கும் குழுவாகவும் இது செயல்பட்டு இருக்குது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 22 குழுக்கள் அமைச்சிருக்காங்க. இதில் 21வது குழுவின் தலைவராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்பீர் சிங் சவுகான் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. இந்த குழு பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட் 31 21வது குழு அதனுடைய காலம் முடிவடைந்து விட்டது. பின்னர் பார்த்தீங்கன்னா 22வது குழு எப்போ நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2020 தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் அதற்கான தலைவர்களோ உறுப்பினர்களோ தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இதே மாதிரி 20வது குழுவின் தலைவராக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஷா, அதாவது அஜித் பிரகாஷ் ஷா அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதல் சட்டக்குழு எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு தோற்றுவிச்சாங்க. இதனுடைய தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MC சத்தல்வாத் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. சட்ட ஆணையத்துடைய மொத்த கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையம் அமைப்பதற்கு 3 ஆண்டுகள் அதனுடைய பணிகள் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டம் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாநில அமைச்சரவை அந்த சட்ட வரைவுக்கு அண்மையில் தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 28/11/2020 அன்று பார்த்தீங்கன்னா அம்மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் அவங்க அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நபரும் நேரடியாகவோ கட்டாயப்படுத்தியோ செல்வாக்கை பயன்படுத்தியோ அல்லது திருமணம் என்ற பெயரிலோ மத மாற்றத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது
தான் இந்த சட்டம். அதையும் மீறி இந்த மாதிரி சட்டவிரோத மத மாற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50,000 அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களை வந்து மதமாற்றம் செய்து நடைபெற்ற திருமணம் பார்த்தீங்கன்னா சட்டப்படி செல்லாது அப்படிங்கிறதையும் வந்து அறிவிக்க இருக்காங்க. இந்த விருப்பத்துடன் பெண் வந்து மதம் மாற முடிவு செஞ்சா கூட திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரிடம் அதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அனுமதி பெற வேண்டும். அப்போதுதான் அந்த திருமணம் வந்து செல்லும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா SCO தலைவர்கள் மாநாடு வந்து இந்தியா வந்து நடத்த இருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளைச் சேர்ந்த அரசின் தலைவர்கள் வந்து பங்கேற்கும் மாநாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தலைமையில் 30/11/2020 அன்று வந்து நடைபெற இருக்குது. அதாவது வந்து நாளை வந்து நடைபெற இருக்குது. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கடந்த 2017ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இணைஞ்சிருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்த தலைவர்களின் பங்கேற்கும் மாநாட்டை வந்து இந்தியா வந்து முதல் முறையாக வந்து தலைமையேற்று நடத்துகிறது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை ஏற்கிறாங்க. பாகிஸ்தான் தரப்புல அந்நாட்டினுடைய வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற செயலாளர் பங்கேற்க வந்து இருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், ஈரான், மங்கோலியா ஆகிய நாடுகளினுடைய பிரதிநிதிகள் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து மாநாட்டில் வந்து பங்கேற்க இருக்காங்க வந்து குறிப்பிடத்தக்கது. இதில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அரசின் தலைவராக இருக்கக்கூடிய இம்ரான் கான் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து பங்கெடுக்கவில்லை. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் பற்றி நாங்கள் வந்து 11/11/2020 அன்று தனியாகவே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். நீங்கள் மேற்கொண்டு தகவல்கள் தெரியணும்னா அதில் போய் பார்த்துக்கலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டுடைய அணுகுண்டின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மோசேன் பக்ரிசாதே அப்படிங்கிறவங்க வந்து மர்ம நபர்களால் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களை வந்து உருவாக்குவதற்காக ஈரான் தொடங்கிய அமேட் அப்படிங்கிற திட்டத்தின் தலைவராக வந்து இருந்திருக்காரு. எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு டு 2003ஆம் ஆண்டு வரைக்கும். இந்த திட்டத்தினுடைய பேர் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 111 அப்படின்னு அழைக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அணுசக்தி திட்டங்களுக்கும் வந்து தலைவராக வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து கொல்லப்பட்டதற்கு வந்து காரணம் வந்து இஸ்ரேல் நாடு தான் அப்படிங்கிறத வந்து ஈரான் நாட்டினுடைய அதிபர் ஹசன் ரஹானி அப்படிங்கிறவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் வந்து சூளுரைத்து சொல்லியிருக்காங்க.